friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட பூஜா ரூமை எப்படி மங்களகரமா நம்ம கைப்பட எப்படி ஆர்கனைஸ் பண்றது, அது சின்ன சின்ன குட்டி குட்டி நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு எவ்வளோ அழகாக மங்களகரமாக நம்மளோட பூஜா ரூமை அதாவது பூஜை அறையை மாற்றுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனில் வாங்காமல் நம்ம கைப்பட செஞ்சு நம்ம பூஜை ரூமை எப்படி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன்றுன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஆன்லைனில் பேக் சைட் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஓம் போட்ட மாதிரி ஒரு இது இருக்குது. 777 rupees வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டில் பார்த்தோன்னே அப்படியே மங்களகரமாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டில் இருக்கிற அந்த பிள்ளையாரோட இதை தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சாமியெல்லாம் எந்த ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து பேஸ்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கரைக்கிறதுக்கு நான் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ஆட் பண்ணதில்லை. நான் வந்து இன்றைக்கி பன்னீரை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா மஞ்சளால் நல்லா வந்து போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறதை விட அந்த மாதிரி மஞ்சள் வந்து நம்மளோட சாமி ரூமில் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே மாதிரி மங்களகரமாகவும் இருக்கும். இப்போ அதில் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அந்த டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஷஷ்டி பிடிக்குது அப்படின்னா ஷஷ்டி, ஓம் பிடிக்குது அப்படின்னா ஓம் போட்டுக்கலாம். இல்லை அந்த அமேசானில் இருக்க ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் வந்துட்டு இருந்துச்சு, பியூர் ஒயிட்டில் இருந்தது. நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் கலரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு குங்குமம் வந்து ஒட்டிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு நல்லா ரவுண்டாக போட்டுட்டு அதில் வந்து குங்குமம்லாம் ஒட்டி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த கார்னர்லலாம் வந்து குங்குமம் போட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாமி ரூம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்பவே அமைதியாகவும் இருக்கும். இந்த சென்டரில் ஒயிட் கலர் போர்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்துட்டு மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 2, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஐடியாவாகவும் இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப பழைய மாடல் ஐடியா தான் இது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து மறந்துட்டோம். இப்போ நம்மளோட சாமி ஃபோட்டோவுக்கு வந்துட்டு மாலை எப்படி செய்கிறது அப்படின்றதான் காட்ட போகிறேன். இது நான் எத்தனை பேர் வந்து செஞ்சுருக்கீங்க, எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது, ஆனால் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு உள்ளன் நூலை வந்து உங்களோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் மாலை வந்து போட போகிறீங்களோ அதுக்கு வந்து அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அளவு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜன்னலில் கட்டிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி 2 பேர் கையை வந்து பிடிச்சிக்கிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 சுற்று இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கலர் வந்து எடுத்திருக்கேன், பிங்க்கும் ஒயிட்டும் வந்து எடுத்திருக்கேன். உள்ளே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 10 நூல் வந்ததுக்கு அப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலே நான் போட போகிறது வந்து பிங்க் கலர். அதுலேயே வந்துட்டு இப்போ இதில் ஒயிட் கலரில் 10 அப்படின்னா இதில் ஒரு 20 சுற்று வந்து சுற்றிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பக்கம் ஒரு கை பிடிச்சிருக்காங்க, நானும் இந்த பக்கம் வந்து பிடிச்சிருக்கேன். அந்த ஒயிட் கலர் நூல் மறையிற அளவுக்கு ஒரு 20 சுற்று வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நூலை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டான கேப்பில் நூலை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஒரே அளவாக அந்த மாதிரி நூலை வந்து நல்லா டைட்டாக போட்டு கட்டிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக, அதாவது ஒரே கேப், அது ஒரே அளவில் அந்த கேப் விட்டு எல்லாத்தையும் வந்து கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த உள்ளன் வந்து ஒரு இது வந்து 10 rupees தான். ஸோ 20 rupeesல நீங்கள் எத்தனை மாலை வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பால் ஓவல் ஷேப்பில் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிங்க் கலர் இருக்குல்ல மேலே போட்டோம்ல, அதை மட்டும் தனியாக வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது சென்டராக பார்த்து அதை மட்டும் கட் பண்ணுங்கள், ஒயிட்டை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அந்த பிங்கை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த பிங்கை மட்டும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ளவர் வந்து அந்த வெள்ளை நூலில் வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம இருக்கிற எல்லாத்தையும் அந்த பிங்க் கலர் மட்டும் சென்டராக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி. உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுத்தா கூட இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க கையால் நம்ம வந்து அந்த சாமிங்களுக்கு வந்து மாலைகளாக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி இந்த சைட்லேருந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு இந்த சைட்லேருந்து இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட அழகான மாலை வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த 2 கார்னர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு எக்ஸஸாக வந்து நூலை வந்து கட்டிக்கோங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோவுக்கு மாற்ற மாதிரி நூல் வந்து 2 பக்கமும் கட்டிக்கோங்க.
இப்போ 2 சைடும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ 90% வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் லாஸ்ட்டாக சென்டரில் ஒரு குஞ்சா மாதிரி தொங்கும்ல மாலையில், அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த நூலை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து 2 மடக்கி வச்சுட்டு ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கிறத கரெக்டாக சமமாக பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக ஒரு குஞ்சம் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட மாலை வந்து ரெடி ஆகிடும். இதை நம்மளோட சாமி ஃபோட்டோக்கு வந்து மாட்டிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கலர் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து லைட்டாக இதை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீக்லி ஒன்ஸ் இதை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா, இதுவும் வந்துட்டு நான் வந்து அமேசானில் தான் வந்து பார்த்தேன். ஸோ அதை வந்து நம்ம கையாலே செஞ்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் இன்விடேஷன் கார்டில் இருக்க அதே பிள்ளையார் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு ஒரு ஊசி நூலும் கோத்த அந்த நூலை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டே வந்து 10 rupees என்னமோ தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோல்டு கலர் வேணாலும் நீங்கள் கோல்டு ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் வேணாலும் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம், கோல்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோல்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 பீட்ஸ் வந்து கோத்துக்கிறேன். இப்போது கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு இடையில வந்து ஒரு மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மேரிகோல்டு ஃப்ளவர் வைக்கிறதுக்காக நான் வந்து அந்த மேரிகோல்டு ஃப்ளவரை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து இன்றைக்கி ஏற்கனவே யூஸ் பண்ண பாப்பாவோட அந்த நோட் புக்குக்கெலாம் போடுவோம்ல, ஆரஞ்சு, அதாவது ப்ரௌன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 8ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாப்பாவோட பேங்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சர்க்கிள் வந்து போட்டுட்டு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புது அட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட பழசு இருந்துச்சு, அதனால் நான் வந்து என்ட்ரன்ஸில் தான் மாட்ட போகிறேன். ஸோ அதனால் புதுசுலாம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. அதனால் பழசு இருந்தது, அதை நான் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டாப்லர் பின் வச்சு ஒரு கிராஸ் மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து 4 குவார்ட்டராக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எல்லோ கலர் பேப்பரில் செஞ்சாலும் உங்களுக்கு வரும். இப்போது அந்த ஒரு பார்ட்லையும் 2ஆவோ இல்லை 3ஆவோ கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெருக்கமாக இதழ் வேணும் அப்படின்னா 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 பார்ட்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ரவுண்டு கட் பண்ணுறீங்களோ சைஸ், அந்த பூவோட சைஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கும். சின்ன ரவுண்டாக போட்டிங்க அப்படின்னா சின்ன ஃப்ளவராக கிடைக்கும். இப்போது கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெட்டல்ஸாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட மேரிகோல்டு ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து விட்டுட்டு கையில் போட்டு இப்படி 2 கசக்குனீங்க அப்படின்னா அழகான பால் ஷேப்பில் நம்மளோட மேரிகோல்டு, வாடாத மேரிகோல்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த 2 வந்து செய்ய போகிறேன். இப்போ நம்ம அந்த பீட்ஸ் கோத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு இடையில வந்து இந்த மேரிகோல்டு ஃப்ளவரை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி கீழே இருக்கிற அந்த கேப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடிச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பூஜா ரூம் வால் ஹேங்கிங் நம்ம கையால் செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். எப்படியோ 200-250 போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்ல. ஒரு 10 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக திருப்தியாக நம்ம கையால் செஞ்சோம் அப்படின்றது வந்துடும். இப்போ அதே மாதிரி 2 இதை நான் கோத்து வச்சிட்டேன். இப்போ 2 சைடும் நான் தொங்க விட போகிறேன் அப்படின்றதுனால இன்னொரு இன்விடேஷன் கார்டில் இருந்த பிள்ளையாரை வந்து எடுத்துகிட்டு அதுலேயும் இதே மாதிரியே 2 கோத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த தோரணம் அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆணியில் மாட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளன் நூலை வந்துட்டு மேலே போட்டுட்டு முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆணியில் வந்து மாட்டிக்கலாம். சப்போஸ் உங்கள் ரூமில் ஆணி இல்லை, பூஜை ரூமில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 பக்கமும் இந்த மாதிரி ஷெல்ஃபில் தான் வச்சுருப்பீங்க, செலோ டேப் போட்டு வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் செலோ டேப் போட்டு தான் உங்களுக்கு வந்து ஒட்டி காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம பூஜா ரூமில் இது மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பூஜா ரூம் டூர் அப்புறம் ஹோம் டூர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது உங்ககிட்ட சப்போஸ் இந்த மாதிரி அந்த பிள்ளையார் இது இல்லை, இன்விடேஷனில் இல்லை அப்படின்னா நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ் வந்து இருக்கும். பிள்ளையார் இல்லாமல் இந்த மாதிரி அதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டின மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அட்டையாலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெனில் வந்து மார்க் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க.
இப்போ ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட உள்ளன் நூலை வந்து அந்த குஞ்சம் மாதிரி டசல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மடக்கி கட்டிட்டு இந்த மாதிரி 3 கார்னர்லையும் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிளான வால் ஹேங்கிங்கும் ரெடி ஆகிடும். இதையும் நீங்கள் பூஜா ரூம் என்ட்ரன்ஸ்லேயும் மாட்டிக்கலாம், இல்லை பூஜா ரூம்லேயும் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆணியில் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. ரொம்பவே அட்ராக்டிங்கான ஒரு வால் ஹேங்கிங், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். பார்ட் 2 வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.